ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன் சொல். இன்றைக்கி நம்ம குக்கும்பர் போஹா, அதாவது வெள்ளரிக்காயை வச்சு ஒரு அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் நீர்ச்சத்தின் மிகுந்த காய், 0 கேலரிஸ். எந்த உடம்பு சுகர் பிபி எது இருந்தாலும் வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிடலாம். ஸோ அதை எதெல்லாம் இன்கார்ப்ரேட் பண்ண முடியுமோ நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. இப்போது அவலை கெட்டி அவல் எடுத்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளர் அவலுக்கு 200 கிராம் அவலுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போது அவலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்காயை வச்சு நல்லா பெசரி விட்டுடணும். அதில் இருக்கிற ஈரமே அது நல்லா ஊறிக்கும். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாம் எப்பயும் உப்புமாக்கு தாளிக்கிறது தான். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் ஜீரகம் போடுவேன் அவல் உப்புமாக்கு. ஸோ நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போடலாம். அடுத்தது வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இல்லாமல் நிறைய தேங்காய் போட்டு கூட பண்ணலாம், பட் நான் வெங்காயம் சேர்த்து தான் பண்ணுறேன். வெங்காயமும் அகெயின் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்குது. ஸோ நான் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துன்ருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துன்ருக்கேன். இப்போது இந்த உப்புமாக்கு தேவையான உப்பை நான் வெங்காயத்தோடவே ஆட் பண்ணுறேன். உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன், தனி மிளகாய் தூள். இப்போ உங்களுக்கு பச்சை மிளகா காரமே போடும்னா பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்து போட்டு கூட பண்ணால் ஒயிட் கலரில் நமக்கு வரும் உப்புமா, லைட் எல்லோ கலரில். எனக்கு காரப்பொடி பிடிக்குங்கிறதுனால போட்டிருக்கேன் நான். இப்போது இதுக்கு வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அவல் எவ்வளோ அழகாக உதிரியாக ஊறி இருக்குது பாருங்கள். அந்த குக்கும்பரில் இருக்கிற தண்ணியெல்லாம் அவல் அப்சார்ப் பண்ணி கரெக்டான பதத்தில் ஊறியிருக்கு. அவலை ஒரு வாஷ் கொடுத்துட்டு நம்ம அந்த துருவின வெள்ளரிக்காயோட பெசரி வச்சோன்னா போகிறோம். இந்த மாதிரி பொலன்னு ரொம்ப அழகாக ஊறி வந்திருக்கும் நமக்கு. இப்போ இந்த அவலை போட்டு ஊறின அவலும் வெள்ளரிக்காயும் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம், அதெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக. இப்போது இதோட நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடியும், ஒரு கைப்பிடி தேங்காயும். இதெல்லாம் அவங்கவுங்களோட சாய்ஸ். நிறைய தேங்காய் பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கலாம், நிறையா மிளகு வாசனை பிடிக்கும்னா ஒரு 2 டீஸ்பூனை கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உதிரியான குக்கும்பர் போஹா ரெடி நமக்கு. இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது பாதிக்கு பாதி நம்ம வெள்ளரிக்காய் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நீர் சத்து அதிகம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். குக்கும்பரோட நன்மை எல்லாருக்குமே தெரியும். இப்போ சம்மர் வரப்போகிறது இல்லையா, குக்கும்பரை நம்ம வெறுமையும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி டிஃபன்லலாமும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி அவல் உப்புமாக்கு தக்காளி தொட்டுக்க வச்சுருக்கேன். இங்கே எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். நார்த் இண்டியன்ஸ்லாம் மேலே மிக்சர் தூவி சாப்பிடுவாங்க, அப்படி கூட பண்ணலாம். இல்லை ஒரு தயிர் கூட போதும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நமக்கு வெள்ளரிக்காய் போட்டதோட இதுவே தெரியாது, ஈஸியாக நம்ம கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்ஜெக்ட் பண்ணாமல். நல்ல ஹெல்த்தியான குக்கும்பர் அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ.